பேர் அருண்குமார். நான் மேடவாக்கத்துலேருந்து வரேன். இது என்னோடய பொண்ணு ஹரிதா லக்ஷ்மி. பையன் ஸ்கூலில் இருக்கான், அவனை விட்டுட்டு வந்துட்டான். ஒய்ஃப் கௌரி. நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃபாக இருக்கேன். நம்ம ஃபேமிலி வந்து நாங்கள் இங்கே திருப்போரூர் சைடில் அந்த ஒரு பெரிய நேம் போர்டு பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணோம். ஐ திங்க் கோமதி மேடம் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பிரபாகரன்றவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ மல்டிபிள் டைம் விசிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்தோம், அடுத்த ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு வாரமாக காமிச்சோம். எல்லாத்துக்கும் சளைக்காமல் வந்து எல்லாம் காமிச்சாங்க. ஸோ 2 ப்ராப்பர்ட்டி ஏரியா காமிச்சாங்க. அதில் முள்ளிப்பாக்கம் லேண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஏரியாவே ரொம்ப காமாக அமைதியாக இருந்தது. ப்ளஸ் நல்லா லேண்ட்லாம் டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க, ரோடு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு பிளாட் வாங்கலான்னு பிளான் பண்ணி போய் பார்த்ததில் ஃபைனலாக ஒரு 2 பிளாட் கம்பைண்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த 2 பிளாட்டாக பார்த்து செலக்ட் பண்ணோம். ரேட் நெகோசியேஷன் அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப அவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்தெல்லாம் பேசலை. ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஒரு அஸ்பிரேஷனோட வர்றாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம பேசணுமோ அந்த மாதிரி பேசி நல்ல ரேட்டில் கம்மியாக தான் பண்ணி கொடுத்தாங்க. தென் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க எம்ப்ளாயி ஒருத்தரை அனுப்பிச்சிருந்தாங்க அவருக்கு. ஸோ அவர் தான் வந்து இருந்தார். அவர் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி சாஃப்ட் காப்பிலாம் அனுப்பிச்சிட்டாரு. ஒரு ப்ரூஃப் ரீடிங் பண்ணிக்க சொல்லிட்டாரு. நாங்கள் எல்லாமே பண்ணி அனுப்பிச்சிட்டு நாங்கள் போய் உட்காந்துருந்தோம், அவ்வளோதான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் எந்த ஒரு ப்ராப்ளமே அவங்க ஃபேஸ் பண்ணல. எல்லாமே அவங்களே கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மதியம் போனோம், பட் அங்கே ஏதோ சர்வர் இஷ்யூனால தான் டிலே ஆனது தவிர நம்ம ஃபேமிலினால எதுவும். ப்ளஸ் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும், எதெல்லாம் நம்ம முன்னாடியே அனுப்பணும், அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அட்வான்ஸ் கொடுத்ததுலேருந்து ஒரு 60 days டைம் சொன்னாங்க. பட் நாங்கள் ஒரு 20 daysக்குள்ளாரே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் பிளான் பண்ணுறதுக்கு எல்லாம் முடிச்சுக்கிட்டோம். ஸோ எண்ட் டு எண்ட் A to Z சப்போர்ட் நல்லா இருந்தது. ஸோ ஃபைனலாக இப்போது டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க, அதை வாங்கிட்டு போகலான்னு தான். இதான் எங்களோட ஃபஸ்ட் டைம் நாங்கள் லேண்ட் வாங்குறது. இதுக்கு முன்னாடி நாங்கள் எதுவும் தனியாக செப்பரேட்டாக லேண்ட் வாங்கினது கிடையாது. ஸோ சென்னையில் 8 வருஷமாக இருக்கோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு லேண்டாவது வாங்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம். நிறைய ஏஜென்சி போய் பார்த்தோம், பட் ஆனால் நம்ம ஃபேமிலியில் நல்ல சப்போர்ட் இருந்தது. முள்ளிப்பாக்கம் பார்த்தோன்னா நாங்கள் 2 சைட் பார்த்தோம். அதில் முள்ளிப்பாக்கம் தான் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரோட் சைடில் இருந்துச்சு, ஏரியாவும் ரொம்ப காமாக இருந்துச்சு. அதனால தான் சரி செலக்ட் பண்ணோம். ரொம்ப ஒரு ஃபஸ்ட் டைம் லேண்ட் பையருக்கு என்னென்ன டவுட்ஸ் வருமோ அந்த டவுட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரொம்ப டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக எல்லாமே கிளாரிஃபை பண்ணாங்க. ஈவன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம டென்ஷனாக கேட்டால் கூட அவங்க என்றைக்குமே காமாக, இல்லை மேடம் இதுதான் இப்படி தான் வரும், அப்படி தான் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு புரிய வச்சாங்க நீட்டாக. அதனால பெரிய குறைன்னு எனக்கு எதுவும் இல்லை. அவங்க பேசும்போதே ஒரு ட்ரஸ்ட் வரும். அவங்க கூட்டு போய் காட்டுற இடம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். டாக்குமெண்ட் வைஸாக, அவங்க கொடுக்குற ப்ரோச்சர் வைஸாக. இப்போது ஒரு சில ஒரு ஏரியா நம்ம பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இல்லை அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இல்லை அது இருக்குது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அலைய வைக்க மாட்டாங்க. எது காலியாக இருக்கோ, எதை நமக்கு பிடிச்சிருக்கோ அது காலியாக இருந்ததுன்னா அதை மட்டும்தான் அவங்க கூட்டு போய் காட்டுவாங்க. நிறையா ப்ராப்பர்ட்டி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு பிடிச்சது இந்த முள்ளிப்பாக்கம் லேண்ட் நாங்கள் பார்த்த வரைக்கும், அதனால அது வாங்கி. இப்போ இதயத்துல்லா சார் கூட நாங்கள் மீட் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். பட் எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு லாங் செயின் ஆஃப் கமாண்டுன்னு இல்லை, இவர்கிட்ட பேசினா போதும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இல்லை அவர் எங்கேயோ நாங்கள் பார்த்த மாதிரி இருக்குது, பரிச்சயமான முகமாக இருக்குது. அதனால் எங்கேயாவது பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். 9 out of 10. அது நிறையா இந்த ஃபினான்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. தென் எங்கள் அப்பா அவரோட ப்ரெஷர் தான். ஆக்சுவலாக அவர் தான் வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோன்னா அங்கே ஏதாவது ஒரு கால் கலனி இடமாவது நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஃபேமிலிக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. ரேட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இதே வாங்கலாம் அப்படின்ட்டாங்க. பசங்களுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்காக தான் சரி அந்த பர்பஸில் தான் வாங்கணும். அவர் ப்ரெஷர் பண்ணி தான் நாங்கள் லேண்ட் வாங்கவே பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ ஈவன் இன்ஃபேக்ட் ரெடி கேஷாக கொடுத்து கூட நான் வாங்கலை, நிறையா கோல்டு லோன்லாம் போட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்குறது தான் லேண்டு. ஸோ எங்களுக்கு இதை முடியும்னு சொல்லி வாங்கியிருக்கோம். குழந்தைங்க அவங்க தான் எதிர்காலமே அவங்க தான் நமக்கு. நாம் எப்படி இருக்கோமோ இல்லையா அவங்கள நல்லபடியாக வளர்த்து பெரிய ஆள் ஆக்கிடணும் லைஃப்பில், அவ்வளோதான். அது ஒன்று தான் எங்களோட எய்ம். பின்காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணுன்றதுக்காக.